ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு ஐடியா இருக்குது, அவங்களுக்கு என்ன மேம் சொல்ல வரீங்க? எங்களால் வந்து இப்போ இருக்கிற யூத்து கூட போட்டி போட முடியல. என்னால் உங்களுக்கு படிப்பு மட்டும்தான் தர முடியும். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு கூகுளில் கிடைக்கிற ரிவ்யூவை வச்சு தான் ஒரு இதையே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. How do you feel, ma'am? ஃபீல் வந்து எப்படி தெரியுமா சொல்லணும், சில நேரங்களில் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். நான் ஓகே பயங்கர ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். பட் அந்த ப்ரௌட்னஸ் வந்து அந்த ஈகோ இது வந்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுங்கிறதையும் நான் ரொம்ப இது பண்ணுவேன். நான் இட் ஷுட் நாட் கண்டினியூங்கிறதுல வந்து நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அது வந்து எப்படின்னா, இன்றைக்கி வந்து என்னோட இந்த ஒரு இது வந்து என் பொண்ணுங்க 2 பேருக்கும் ரொம்ப பெரிய சப்போர்ட். அம்மா பார்க்குறா, அம்மா செய்வா, அம்மா செஞ்சிடுவா அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கும் அவங்க லைஃபுக்கு ஒரு தனி இது. நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இது தான். ஏன்னா எங்கள் அப்பா எங்ககிட்ட எங்களுக்கு அதுதான் சொல்லி கொடுத்தாரு. எங்கள் அப்பா வந்து மோரோவர் ஹீஸ் ஹேவிங் எனி இது அது சொத்து இதெல்லாம் இருந்தாலுமே அவர் சொல்கிற ஒரே விஷயம் என்ன சொல்லுவாருன்னா, படிங்க. என்னால் உங்களுக்கு படிப்பு மட்டும்தான் தர முடியும். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. நீ படித்தேன்னா உனக்கு. நாங்கள் ரிப்போர்ட் கார்டை கொண்டு நீட்டும் போது மார்க்கு கம்மியாக இருந்தால் எங்கள் ஃபாதர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இது கையெழுத்து போடுறதுக்காக காமிக்காத, நல்லா வரணும்னு நினச்சி காமி. இதை கையெழுத்து போடல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஃபெயில் ஆனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது பண்ணாலும் உனக்கு தான் பிரச்சனை. ஸோ அந்த டைலாக்கை தான் நான் என் பொண்ணுங்கக்கிட்டேயும் நான் ஃபாலோ பண்ணேன். அதே டைலாக்கை தான் என் பொண்ணுங்கிட்டே சொல்லுவேன். இன்றைக்கின்னு இல்லை, நான் இருந்தாலும் சரி, உனக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டான ஒரு இடத்துல நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரி, உனக்கு வந்து தைரியம் கொடுக்குறது உன்னோட படிப்பு. ஸோ அதை நீ எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ பண்ணிக்கோ. இன்றைக்கி என் பொண்ணுங்க சொல்லுவாங்க, உனக்காக நீ என்னென்ன செய்யணுமோ செய்யுமா, நீ என்னென்ன என்ஜாய் பண்ணணுமோ பண்ணு, நாங்கள் அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம். நீ எங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறே கொடுத்துட்டேன், அதை நான் எப்படி வச்சு பார்த்துக்கணுமோ நான் பார்த்துக்கணும். அது வந்து அப்படி சொல்லும் போது வந்து ஓகே நான் நல்லபடியாக தான் என் பொண்ணுங்களை வளர்த்திருக்கேன். அப்போ அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டு அதை கொடுத்தாலே போதும், அது எங்கே வேணாலும் போய் ஜெயிச்சிடுவாங்கங்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். ஓகே இப்போ 2 பிஸ்னஸும் பண்ணுறீங்க, இப்போ வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருக்கா? நிறைய லாட் ஆஃப் பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. பண்ணணும்னு இருக்கீங்களா? நிறைய லாட் ஆஃப் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது. அது வந்து எப்படின்னா எல்லாத்தையுமே இம்ப்ளிகேட் பண்ண முடியாது இல்லையா. ஐடியாஸாக சில நிறைய விஷயங்கள் போயிருக்கு, நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அது போயிருக்கு. அதனால் வந்து இப்போதைக்கு வந்து இப்போ இருக்கிற இந்த பிஸ்னஸ் சிச்சுவேஷன் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட இது வந்து இப்போ நான் என்னோடய பேக்கிங் மிஷினும் என்னோடய இந்த கிளினிக்கல் இதுவும் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயங்கள். கண்டிப்பாக 2மே என்ஹான்ஸ்மெண்ட்டான ஒரு இது விஷயந்தான். என்ஹான்ஸ்மெண்ட்டாக இப்போ பேக்கிங்னா உன்னோட இதை வந்து நீ நல்லா பண்ணணுன்னா, என்ஹான்ஸ் பண்ணி பண்ணணுன்னா நீ பேக்கிங்க்கு வரணும். இப்போ என்னோட இந்த ஸ்கின் அண்ட் ஹேர் இது எப்படின்னா, உன்னை நீ என்ஹான்ஸ் பண்ணி உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணுன்னா அதுக்கு இந்த ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக் இது வரும். ஸோ இப்போ அடுத்தது வந்து நான் என்ன ஃப்யூச்சராக நினைக்க போகிறேன்னா, ஒரு லாங் ரன்னிங் பிஸ்னஸ் தான் நான் எப்போவுமே யோசிப்பேன். இப்போதைக்கு இது இருந்தால் போதுங்கிற மாதிரி நான் யோசிக்க மாட்டேன். ஸோ லாங் ரன்னிங் பிஸ்னஸ்ஸுங்கிறது வந்து இப்போ இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து ரொம்ப யோசித்து பயங்கரமாக பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ஐல் டூ. ஓகே பட் ஐல் டூ. ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு ஐடியா இருக்குது, அவங்களுக்கு என்ன மேம் சொல்ல வரீங்க? என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து நாங்கள் பிஸ்னஸ் எனக்குமே அதுதான், நானும் பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு இது சின்ன ஒரு ட்ரிப் கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? ஆக்சுவலி இப்போ நாங்கள்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இருந்த மாதிரி இப்போ இல்லை. அன்னைக்கு நாங்கள்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ட்ரஸ்ட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து எப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய காம்படிஷன்ஸ் கிடையாது. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்கார்ந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும்னு நினைக்கிறீங்க, ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வேர்ட் மவுத்தை நீங்கள் நம்புறது கிடையாது. உங்களுக்கு கூகுளில் கிடைக்கிற ரிவ்யூவை வச்சு தான் ஒரு இதையே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. கரெக்டாக இந்த ரிவ்யூ நல்லா இருக்கா, இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்கா, அப்படின்னு ரிவ்யூஸ் வச்சு தான் அதை வச்சு தான் நீங்கள் பையே பண்ணுறீங்க. சரிங்களா? பட் இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டுக்கு அது தேவை. அன்றைக்கி அதெல்லாம் நாங்கள் அப்படி பார்க்கல. இன்றைக்கி எங்களோட கம்பெனிக்கே நாங்கள் ஒவ்வொரு கிளைண்ட்ஸ்கிட்டையும் சர்வீஸ் போகும்போதும் சரி, இது பண்ணும்போதும் சரி, ஒரு ஒரு இதே இருக்குது, அவங்களுக்கு காலமே இருக்குது. எங்களோட இதில் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த காலமே இருக்குது. கூகுள் ரிவ்யூ வாங்கினியா,
வீடியோ ரிவ்யூ எடுத்தியா? ஏன்னா அதில் வந்து உனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், உனக்கு ஒரு சேலரியில் உனக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது அதில். ஓகே. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ எப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க. எங்கனால வந்து இப்போ இருக்கிற யூத் கூட போட்டி போட முடியல. போத் ஃபீல்ட்லேயுமே, என்னோட மெடிக்கல் ஃபீல்ட்லையும் சரி, இந்த ஃபீல்ட்லேயும் சரி, போத் ஃபீல்ட்லையுமே வந்து எப்படின்னா யூ ஷுட் வாண்ட் டு ஆஸ்க் மோர் பீப்புள் ஐடியாஸ். அது போக உங்களுக்கு அந்த ஐடியாஸையும் சரி, உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு சரி, எல்லாமே கையில் வச்சுருக்கீங்க. யாரையும் கேட்க மாட்டீங்க. யாரையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் உங்களோட மெயின் விஷயம். ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு வேலை செய்யணுன்னா அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கணும். இதை செய்யலாமா, செய்ய வேண்டாமா, இதை செஞ்சால் அப்படி ஆகுமா, இப்படி ஆகுமான்னு அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை நாங்கள் வாங்குவோம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு கைக்குள்ளேயே வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா, இன்றைக்கி என் பொண்ணெல்லாம் எதுவுமே சொல்கிறதில்ல. என்ன வேணுமா, சாட் ஜிபிடியில் தட்டு, அவ்வளோதான். அப்போ வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பிஸ்னஸ் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க்கிங் பிஸ்னஸ். ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து என்னென்னா ஒரே ஒரு விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும், யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க, நீங்களும் ஏமாத்துறாதீங்க. அவ்வளோதான். இது சொன்னாலே போதும், எல்லாமே அடங்கிடும். கர்ஜனை சேனலுக்கு வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்களோட ஆசைகள்லாம் இன்னி மேலே வரணும், இன்னி நீங்கள் எல்லாமே பண்ணணும். அதுக்கு வெரி ஆல் த பெஸ்ட் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர், ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ வெரி மச். உங்கள் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். இனி வர டேஸ் எல்லாமே நல்லா இருக்கணும், எல்லாருமே வந்து வெரி ஹாப்பியாக இருக்கணும். தேங்க்யூ வெரி மச்.